அதுக்காக தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். அவ சூரிய நகரத்துக்கு புது வாழ்க்கை கொடுத்திருக்கா. நானும் அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு எதுவும் புரியல. நீங்க அன்னைக்கு அந்த கிழவியோட வடிவத்துல வந்து சந்திரகாந்தாவை தாக்க முயற்சி பண்ணீங்க. வீரா, நான் ஒரு மாயாவி. நான் எந்த வடிவம் வேணாலும் எடுப்பேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் சந்திரகாந்தாவை கொல்றதுக்கு இல்ல, காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். அன்னைக்கு நீ கண்ட காட்சிகள் எதுவுமே உண்மை இல்ல. உண்மையான கதை வேற. வீரா, இத பேச இப்ப நேரம் இல்ல. அந்த அசுரன் எந்த நேரத்திலயும் சந்திரகாந்தாவை கொன்னுடுவான். நான் அவளை காப்பாத்த போறேன். நீ என் கூட வரியா? சந்திரகாந்தா எங்க இருக்கா? அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அந்த அசுரன் எழுந்த இடத்துலதான் அவ இப்ப இருக்கா. அங்க இருந்துதான் சத்தம் வருது. அது அசுரனோட சத்தம் தான். அப்போ வாங்க சீக்கிரமா போலாம். இது அந்த ராட்சசனோட சத்தமாச்சே. இந்த பக்கத்துல இருந்தா வருது. சந்திரா, சந்திரா, மகாவிஷ்ணு, உங்க பக்தன் பிரகலாதன் நீங்க தூண்லயும் இருப்பீங்க துரும்புலயும் இருப்பீங்கன்னு சொன்னா. நெருப்புல விஷ்ணு, காத்துல விஷ்ணு, நீர்ல விஷ்ணு, தூணலையும் விஷ்ணு, துரும்புலயும் விஷ்ணு. பிரகலாதன் சொன்னதை நிரூபிச்சிங்க. இரண்ய கசிபு ஆணவத்துல தூணை உடைச்சப்ப நீங்க நரசிம்ம அவதாரம் எடுத்தீங்க. தூணை உடைச்சு வெளியே வந்து இரண்ய கசிபுவை கொண்டு அவனை பாதாளத்துக்கு அனுப்புனீங்க. இப்ப அதே சக்தியை காட்டுங்க இறைவா. இன்னைக்கும் ஏதாவது ரூபத்துல வந்து இந்த அசுரனை அழிங்க. விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. வீரா, இதுதான் அந்த இடம். அன்னைக்கு ராத்திரி ககன் அவன் நான் இங்கதான் பார்த்தேன். அவ பின்னாடி நான் வந்தப்ப அவ இங்கதான் இருந்தா. இங்கதான் அவ அந்த அசுரனை வர வச்சா. ஆனா இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. மனுஷங்க மட்டும் இல்ல, ஒரு பறவை கூட இங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அன்னைக்கு ககனா இங்கதான் நின்னுகிட்டு இருந்தா. இங்கதான் அவன் இருக்கணும். ஆனா மாயாவி இங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரையும் காணுமே. வெறும் இருட்டாதான் இருக்கு. இங்க யாருமே இல்லையே. இது சந்திரகாந்தாவோட குரலாச்சு. இங்கதான் எங்க இருந்தோ வருது. அப்பனா இங்கதான் அவங்க இருக்காங்க, நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியல. அப்ப இங்க ஏதோ மாய செவரு இருக்கு. சந்திரகாந்தா செவருக்கு அந்த பக்கம் இருக்கா. அதனாலதான் அவ இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. போதும், இனியும் நான் ஓட போறதில்ல. உன் கூட நான் மோத போறேன். இன்னைக்கு சாக போறது உறுதி. நம்ம 2 பேர்ல ஒருத்தர் இன்னைக்கு சாக போறது உறுதி. சாவு வரட்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணு, இன்னைக்கு உங்க பக்தை இந்த அசுரன் கையால சாக போறா. நீங்க இருக்கிறது உண்மைன்னா இப்ப வந்து என்ன காப்பாத்துங்க. இந்த அசுரன் அழிங்க. அதர்மம் ஆடும் போதெல்லாம் இறைவன் அவதரிச்சு அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காப்பாரு. இப்ப ஒரு அசுரன் வந்திருக்கான் இறைவா. இப்ப நீங்க வந்தே ஆகணும். வாங்க, நீங்க இருக்கிறத உறுதிப்படுத்துங்க. விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க.
சந்திரகாந்தா! சந்திரா! சந்திரா, மகளே சந்திரா! அப்பா 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 எழுந்திருங்க. அப்பா என்னாச்சு? சந்திரா, சந்திரா, எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இங்க பாரு, உன் காயத்தை பாரு. உனக்கு தான் காயம் அதிகமா இருக்கு. சந்திரா, இங்க இருந்து போயிடுமா, இங்க இருந்து போயிடுமா. இல்லப்பா, நான் உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். நான் உங்களை குணப்படுத்துறேன். பொறுமையா இருங்க. சந்திரா, போயிடுமா, இங்க இருந்து போயிடுமா. நான் உங்களை குணப்படுத்திடுறேன்ப்பா. பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. சந்திரா, சந்திரா! சந்திரகாந்தா, நான் இவரை குணப்படுத்துறேன். வீரா, வீரா, உன்னால குணப்படுத்த முடியும்னா, உன்னால குணப்படுத்த முடியும்னா சந்திராவை குணப்படுத்துப்பா. என் பொண்ணை காப்பாத்துப்பா. உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. அப்பா! பீமாயா! சந்திரா, சந்திரா, நீ எப்பயும் சந்தோஷமா இருமா. சந்திரா, நீ எப்பயும் நிலாவ மாதிரி ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணுமா. நீ எப்பவும் உன்னோட ஒளிய இழந்துடவே கூடாதுமா. உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. எப்பயும் சந்தோஷமா இருமா. நீ உன் உடம்பையும் அம்மாவையும் பாத்துக்கோமா. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. என்னை பத்தி கவலைப்படாதமா. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. சந்திரா, அப்பா!